தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வளம் தரும் பாதை அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, ஆலய வழிபாடுகளிலே நாம் எப்படி எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம் ஆலய வழிபாடு அல்லது தெய்வீக தரிசனம் அல்லது தெய்வீகத்திடம் வேண்டி நிற்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் தெய்வத்துக்கிட்டேருந்து நம்ம அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு முத்தான 3 விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற பொழுது தொடர்ந்து பாருங்கள். இது கொஞ்சம் செய்தி நான் அதிகமாக கொடுத்தா தான், நேரத்துக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக தொடர்ந்து கவனிங்க. அன்பு நேயர்களே, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம ஒருத்தர்கிட்ட, ஒரு மனிதர் இருக்கட்டும், ஒரு பெரிய ஆள் இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிடித்தமான சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும், அல்லது அதுக்கு உண்டான விதிமுறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதனிடத்தில். அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல மனிதருக்கு அப்பாற்பட்டவர்களும் தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தை இடத்தில் நம்ம அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் என்ன, அல்லது நம்ம வழிமுறைகள் என்ன, அதில் நம்ம எந்த விதத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோவில்கள் எல்லாம் எப்படி இருக்குது? கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டுற பொழுது என்ன செய்வாங்க? அது கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க. கும்ப அபிஷேகம். அதுக்கு யாகசாலை பூசைகள் எல்லாம் செய்து அதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து அதை உருவாக்கி அதை என்ன செய்யறாங்க? அபிஷேகித்து கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க. திருக்குடமிளக்கு விழான்னு சொல்லுவாங்க. இதை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக செய்யணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்ப அது என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அந்த கோயிலை நம்ம நிர்மாணம் பண்ணுகிற பொழுது அதற்கு சில விகிதமும் தேவைப்படுகிறது. இப்படித்தான் கோயிலுடைய பிரகாரங்கள், அர்த்த மண்டபங்கள், நுழைவு, இப்படி கோபுரங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு விகிதாச்சார முறையில தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல சாஸ்திர சம்பிரதாய ஆகமப்படிதான் அதை நிர்மாணம் பண்ணி அதை உருவேற்றணும், அதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்ணயமான விதிமுறைகளின்படி அந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த கோவில்கள்ல ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதான உண்மை. கோவில்கள்ல ஒரு ஆற்றல், சிறப்பு மிகு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறதான உண்மை. சரி, அப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். அது எந்த கோயிலாக இருக்கலாம். அந்த கோயிலுக்கு போற பொழுது அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்கிறது? அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். ஒரு இடத்துல நீர் இருக்கிறது, தண்ணி கிடக்குது. அந்த தண்ணியில நீங்க கால் வச்சா என்ன ஆகும்? தண்ணியில நீங்க கால் வைக்கிறீங்க, ஒரு குளத்துக்குள்ள இறங்குறீங்க, குளத்துல கால் வைக்கிறீங்க, ஆத்துல தகுந்து மழை பெய்கிறது, தண்ணீர் நம்ம மேல் பட்டா என்ன ஆகும்? அந்த ஈரம் நம்மளால் என்ன செய்யும்? நம்மளை அறியாமலே நம்மளோட என்ன சேர்ந்துடும், அது வந்துடும். புரியுதுங்களா? இன்னைக்கு காலில் வச்சுன்னா அந்த ஈரத்தன்மை என்ன செய்யுது? நம்ம காலில் தானா வந்துடும். அதே மாதிரி நெருப்பு, அந்த நெருப்புல போய் நீங்க கால் வச்சீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த வெப்பமானது நம்மளை சுட்டரிக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அல்லது நீர் எந்த ஒரு விஷயமோ நம்மை தானா பற்றி கொள்ளுகிறது. உண்மைதானே? தானாக பற்றி கொள்ளுகிறது. நம்ம அந்த இடத்துக்கு போனா போதும், அதில் கால் வச்சா போதும், அல்லது அதை நம்ம எந்த வகையில் தொட்டாலும் அது நம்மோடு என்ன சொல்ல இணைந்து கொள்ளுகிறது. நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், எந்த விஷயமா. அதே மாதிரிதான் ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நம்ம அந்த இடத்திற்கு போன உடனேயே அது நம்மோடு பற்றி கொள்ளும், அது நம்மை பற்றி கொள்ளும். சொல்ல புரியுதுங்களா? ஒரு ஆலயத்துல என்ன ஆற்றல் வெளிக்கொணரப்படுகிறதோ அல்லது நமக்கு அங்கே உருவாக்கப்பட்டுள்ளதோ அல்லது அங்கிருந்து அருளாளப்படுகிறதோ, அந்த அருளாளப்படுகிற ஆற்றல் நம்மை தானாகவே பற்றி கொள்ளும். நம்ம இன்னொரு விஷயத்தை சொன்னா, இறைவன் என்பவன் மனித ஆற்றலுக்கும் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, பிரபஞ்சம். அப்ப நம்மை பற்றி எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அங்க போன உடனே அந்த ஆற்றல் சக்திக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்மறையாக செயல்படக்கூடாது.
நம்ம வேண்டுதலுக்காக போறோம், நம்முடைய தேவைகளுக்காக போறோம். ஆனாலும் நம்ம அங்க போய் நம்ம என்ன விஷயம் கடைப்பிடிக்கிறோங்கிறத மிகப்பெரிய உண்மை. ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி முதல்ல நம்ம அமைதியாகணும். இரண்டாவது, நம்ம புலம்பல அங்க போய் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் நம்முடைய தேவைகள், கஷ்டம், பண கஷ்டம், கடன், எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்க போய் ஒப்பிக்க கூடாது. அப்படியே மனசுக்குள்ள பாரத்தை கொட்டும்னு சொல்லுவாங்க. சுமைகளை இறக்கி வைக்கணும், அது வேற பகுதி. அதே சமயத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா, அது நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனாலும் அங்கே இருக்கிற ஆற்றல் நம்மை பற்றி கொள்ளும். மௌனமாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக எதெல்லாம் தியானிக்கிறோமோ அது இறைவனுடைய அந்த சன்னிதானத்திலே நமக்கு மறு பங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும். இந்த இடம் புரிகிறதா? நம்ம எதையெல்லாம் ஒப்பிக்கிறோமோ அது மறுபங்காக நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய கரம் அப்படி இருக்கிறது, அபயகரம்னு சொல்லுவாங்க. அப்படியே அகட்டும்பாங்க. சொல்ற புரியுதா? அதே மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு போன உடனேயே அந்த இறைவனுடைய சக்தி உங்களை ஆட்கொள்ளும். அதை உணருங்கள், அதை உணருங்கள். நீங்க அமைதியாயிட்டீங்களா அதை உணரலாம். நீங்க அமைதியா போய் நீங்க பிள்ளையோட போயிருக்கலாம், கணவரோட போயிருக்கலாம், யாரு கூட வேணாலும் போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி கூட்டங்கள் இருக்கலாம், பின்னாடி ஜனங்கள் இருக்கலாம். நீங்க என்ன செய்யுங்க, அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த ஒரு பகுதியை மட்டும் இங்க உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அத்தனை துன்பங்களும் அத்தனை கஷ்டங்களும் தானாக விலகி ஓடும். நீங்க கோவில்களுக்கு போன உடனே நீங்க பிரச்சனைகளை ஒப்பிக்கிறதும், அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் உன்னையும் சேர்த்துக்கிறேன். அப்படி வர்ற பொழுது என்ன செய்யறோம், நமக்கு அங்கிருந்து ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நெருப்புல கால் வச்சுட்டு இந்த அக்னியை உணரணும். நம்ம தண்ணீரில் காண வச்சுட்டு அந்த தண்ணீருடைய தன்மையை உணரணும். அதே மாதிரி ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை நம்ம உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டுமே தான் நாம் முழுமையாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ததனுடைய அர்த்தம் அல்லது அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும். இரண்டாவது, நாம் என்ன செய்யறோம், இங்கேருந்து போற பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி கோவிலுக்கு முன்னாடி ஒரு விநாயகர்கள், கண்டிப்பா விநாயகர் இருப்பார். அல்லது அந்த ஆலயத்தினுடைய முகப்புக்கு முன்னாடி இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் அந்த குற்றங்களை அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், கொட்டி வச்சுட்டு போயிடும். அந்த இடத்துல அந்த குற்றங்கள் இனிமே நான் செய்ய மாட்டேன். சில கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க, நான் சேவல் அரிக்கிறேன், உனக்கு ஆடு வெட்டுறேன், கிடா வெட்டுறேன். அதெல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது என்ன, நான் இனிமே இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய மாட்டேன். அதை நீங்க பிள்ளையை அடிச்சிருக்கலாம், மனைவி அடிச்சிருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரன், எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, தவறுகள் என்கின்ற அனைத்து விஷயங்களும் ஒரே விதியில் அமைந்தது. பாவங்கள் எல்லாம் அந்த ஒரு விதிக்குள்ள அமைஞ்சது. நம்ம செய்த வினைகள் என்ன செய்யும், நம்மளை என்ன செய்யும், அங்கே அருளாற்றலை பெற்றுக்கொள்ளாதபடி மனக்குழப்பத்தையும் அல்லது என்ன செய்யும், நம்மளை தாறுமாறாக அந்த இடத்தை செயல்பட வைத்து விட்டு அவநம்பிக்கையோடு திருப்பி வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். நண்பர்களே, அதை நீங்க செய்யாதீங்க. நீங்க உடனே என்ன செய்யணும், போகிற பிறகு நீங்க உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த குறைகளை கொட்டி விடுங்க. தேவைகள் அங்கிருந்து வரும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று தெரியும், அந்த இறைவனுக்கு தெரியும், அந்த இறைவிக்கு தெரியும். அவர்கள் தருவார்கள், நிச்சயமாக தருவார்கள். மூன்றாவது, நீங்கள் இந்த மூன்றாவது விஷயத்தை ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அவசியம் கடைபிடிக்கணும். என் அன்பு நேயர்கள் எல்லோரும் வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அனுபவங்களும் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களும் உலகத்தில் நான் கண்ட விஷயங்களை எல்லாம் ஒன்றாக நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பு நேயர்களே, நமக்கு அந்த வன்மம் என்று சொல்லக்கூடிய கோபமோ அல்லது நம் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய வன்மம் நமக்குள்கிட்ட இருக்கவே கூடாது. நமக்கு தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், ஊர்க்காரனா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் என்ன செய்ய, நம்ம மறந்துட்டு தான் அந்த இடத்துக்கு போவோம். அதை நினைக்க கூடாது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒன்று எதிரிக்காக நீ வேண்டுதல் பண்ணு. நம்ம அது செய்ய முடியாது. ஒரு எதிரிக்காகவோ நம்ம கஷ்டப்படுத்தவனுக்காகவோ நம்ம என்ன செய்ய மாட்டோம். செய்யறதுக்கு அந்த அளவுக்கு பக்குவம்னா யாருக்கும் வரல. ஆனாலும் வரணும். அந்த இடத்துக்கு போற பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தேவைக்காக போறோம். நம்ம எதை இழந்தாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு போகிற பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வன்மம், யாரு மேல விரோதம் இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஒரு நிமிடம் அங்கே நீங்க வேண்டுதல் செய்யுங்க. நீங்க அவங்களோட பேச வேண்டாம். எல்லாரையும் நல்லா வச்சு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் வேண்டிய, அதுதான் அதனுடைய அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இந்த முத்தான 3 விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப எளிமையா சொல்லி தந்திருக்கிறேன். இது வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குழந்தை, உங்களுடைய சந்ததிக்கே வளர்ந்துடும்.
அதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படித்தான் வாழணும். நீங்க கோயிலில் விளக்கேற்றுறது, மாவிளக்கு போடுறது, கிடா வெட்டுறது, அபிஷேகங்கள் பண்றதெல்லாம் அதற்கு அடுத்து. மூன்றாவது, நாம் உள் உணர்வு விஷயங்களிலே மாற்றப்பட வேண்டும். நம் உள் உணர்வுகள் சரியான நேர் விகிதத்திலே இறைவனுடைய அன்பும் கருணையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரியான விகித உணர்வுகளாக இருந்தால் மட்டும்தான் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இன்னும் தொடர்ந்து இந்த வளம் தரும் பாதை, இந்த பாதையில எல்லோரும் தொடர்ந்து வாங்க. இன்னும் அற்புதமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே போல ஆலய தரிசனங்களும்னா நேரடியாக நான் எந்த கோயிலுக்கு போறனோ அந்த கோயிலிருந்து உங்களுக்கு நான் அங்கிருந்து உங்களுக்காக முதல் வேண்டிக் கொள்ளுவேன். நீங்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் வளம் பெற வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் ஆரோக்கியம் பெற வேண்டும், எல்லா விதத்திலும் நிறைவடைந்து தீர்க்காயுசாக வளத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் போறேன் அந்த கோயில்களுக்கெல்லாம் நான் வேண்டிக்கிடுவேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து தரிசனம் செய்யணுங்கிறதுக்காக நான் எந்த ஆலயங்களுக்கு எந்த நேரத்தில் சென்றாலும் உங்களுக்கு அங்கிருந்து அதை நேரடியாக உங்களுக்கு தரவும் பதிவாக தரவும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அன்பு சொந்தங்களை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். நான் சொல்லுகிற விஷயங்கள் அத்தனையும் கடைபிடியுங்கள். நிச்சயமாக 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 வளம் பெறலாம். ஏனென்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், நான் அதை அனுபவித்து உணர்ந்தவன், அனுபவித்து நான் ஆதாயத்தை அடைந்தவன். அதனாலே சொல்றேன், அன்பு நேயர்கள் அனைவரும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை கடைபிடியுங்கள். எல்லாம் வளமும் பெற்று இன்புற்று வாழ அந்த இறைவனை வேண்டுகிறேன், அந்த பராசக்தியை வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.